பெண்கள் வாழ்நாள் முழுவதும் செக்ஸில் ஈடுபட முடியும். உயிருள்ள வரைக்கும் மனிதர்கள் செக்ஸில் ஈடுபட முடியும். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பெரும்பாலான விலங்கினங்கள் இனப்பெருக்க காலம் வரை தான் உயிர் வாழ்றாங்க. ஆனா மனித இனம் மட்டும்தான் அந்த இனப்பெருக்க காலத்தை தாண்டி இன்னொரு மடங்கு அதிகமாக ஒரு 45 வயது 50 வயதுல இனப்பெருக்கம் பெண்களுக்கு முடியுதுன்னா, அந்த பெண் 100 வயதுக்கு சாதாரணமாக வாழ முடியும். ஒரு நல்ல உடல் மன நிலையில் இருந்தாங்கன்னா 100 வயது ஒரு பெண் வாழ முடியும். அப்போ வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்கள் உறவுல ஈடுபட முடியும். குழந்தை பேரு தான் இருக்காது. அதுவும் கூட ஒரு 60 வயதான பெண்கள் நூற்றுக்கணக்கான பேர் சென்னையில் கருத்தரித்து குழந்தை பெற்றாங்க. அது ஏன்னா அந்த டெக்னாலஜி அப்பதான் வந்தது. அந்த பெண்கள் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 40 வயது வரைக்கும் அந்த டெக்னாலஜி எதுவும் கிடையாது. அவங்களுக்கு 55-60 வயதாகும் போது தான் அந்த டீசா போன்ற முறைகள் வரும்போது ஏராளமான பெண்கள் 60 வயதானவங்க திரும்ப குழந்தையின்மைக்கு சிகிச்சை பெற்று குழந்தை பெற்று போனாங்க. அப்போ 45 வயதுக்கு மேல அந்த மெனோபாஸ் வரும்போது பெண்கள் கருவுற முடியாது. ஆனா வாழ்நாள் முழுவதும் தாம்பத்திய உறவுல ஈடுபடலாம். அதுல சில சிக்கல்கள் வரலாம். அல்லது இளம் வாலிபர்கள், பெண்கள், நடிகர்கள், கவர்ச்சியானவர்களுக்கு தான் செக்ஸ் இல்லை. செக்ஸ் எல்லோருக்குமானது. அப்போ நமக்கு என்ன தோற்றம் இருக்குன்னா, இளம் பிள்ளைகள் தான் அப்படி கவர்ச்சியானவர்கள் தான் செக்ஸுக்கு நல்லது அப்படின்னு நம்புறோம். அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது அதை அவங்க சரி செய்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு மெனோபாஸுக்கு அப்புறம் பெண் உறுப்பு உலர்ந்து போகலாம். அதுக்கு ஒன்று ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னே இருக்கு. மறுபடியும் ஹார்மோன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க மறுபடியும் ஓரளவுக்கு உடல் உறவுல எளிமையாக வலி இல்லாமல் ஈடுபட முடியும். சில செலிபிரிட்டிஸ்லாம் 13வது திருமணம் 64வது வயதுல பண்ணாங்க. ஒரு பெண் 63 64வது வயதுல 14வது திருமணம் பண்ணாங்க. அப்போ அந்த வயதுலயும் அவங்களால உறவு கொள்ள முடிஞ்சது. புதிய கல்யாணம் பண்ணி உறவு கொள்ள இப்பயும் முடியும். எப்பயும் முடியும். 80 வயதுலேயும் நீங்கள் உறவு கொள்ள முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆர்வம் குறையலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அப்படியெல்லாம் வந்ததுன்னா அதை சரி செய்யணும். மெனோபாஸுக்கு அப்புறம் பெண் உறுப்பு ஒரு 6 லேயர் உள்ள திக்கான ஒரு உறுப்பு. அது சுருங்கி போய் ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால ரொம்ப தின்னாக அந்த உயவு பொருட்கள் லூப்ரிகேஷன் சுரக்காம ட்ரையாகவும் இருக்கும். சில நேரம் ஈஸ்ட் போன்ற இன்ஃபெக்ஷன் வரலாம். இதையெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கொண்டு போகலாம். 80 85 90 வயதுலேயும் நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. 85 வயதில் ஒரு ஆணுக்கு நாங்கள் அவர் அவர் கல்யாணம் பண்ணி ஒரு மனைவிக்கு IVF மூலமாக குழந்தை பெற்றாரு. அதே மாதிரி செக்ஸை சரி பண்ணிக்கிட்டு அவர் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு இருந்தார். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. 75 80 85லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸை என்ஜாய் பண்ணலாம். அது உங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் எடுத்துக்கணும்.